இங்க வரேன், யாராச்சும் ஏன்பா அல்லா அல்லான்னு சொல்றீங்கல்ல, அல்லாவுக்கு என்ன பிடிக்கும் கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், டக்குன்னு உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன, அல்லாவுக்கு தொழுகிறது பிடிக்கும், அல்லாவுக்கு நோன்பு வைக்கிற பிடிக்கும், அல்லாவுக்கு குரான் வர பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்கும் தான், அதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யும் தான். ஆனா அதை மட்டுமே சொல்லக்கூடாதுமா. என்ன தெரியுமா சொல்லணும், அல்லாவுக்கு நல்ல பையனா இருக்கிறது பிடிக்கும், அல்லாவுக்கு அம்மா அத்தா பேச்சு கேட்டு நடக்கிறது பிடிக்கும், அல்லாவுக்கு உண்மைய பேசுறது மட்டும் பிடிக்கும், அல்லாவுக்கு கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது பிடிக்கும், அல்லாவுக்கு பெரியவங்கள்ட்ட கண்ணியமா நடந்துக்கிறது பிடிக்கும். இதெல்லாம் சொல்லணும்ப்பா. நம்ம வெறும் அமல் மட்டும் செஞ்சா போதுமா? ஏப்பா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நம்ம தான் மார்சாக்கு வர்றோம்ல, நம்ம தான் படிக்கிறோம்ல, நம்ம தான் ஓதுறோம்ல, போதும் தானே அப்படி நினைச்சிட்டீங்களா? அது மட்டுமே போதுமா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை இருக்கா இல்லையா? சொல்லு சொல்லு. உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு பிடிக்கும்? மாஷா மாஷா, சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க. அளவும் இல்ல முடிவும் இல்ல. எப்படி தங்கம்? அப்ப சொல்லு. அப்ப அல்லாஹ் பாக்குறான்ல நீ என்ன பண்ற வீட்டுல. அப்ப யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் அடிக்க கூடாது, யாரையும் தப்பா பேசக்கூடாது, யாரையும் கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, யாரையும் பழி சுமத்த கூடாது, யார பத்தியும் புறம் பேசக்கூடாது, யார பத்தியும் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? சொல்லு. சரி, இப்ப நம்ம பண்ற காரியம் அல்லாவுக்கு பிடிச்சு போச்சுன்னா அல்லாஹ் என்ன செய்வான், நம்மள பிடிச்சுக்குவோம். நம்ம அல்லாவுக்கு அவ்வளவு பிடிக்கும். வீட்டுல சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா? நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கம்மா அல்லாஹ்னாலே வெறும் தொழுதா மட்டும் போதும்னு நினைக்கிறான் போல, அல்லாஹ்னாலே பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்தா போதும். அப்படிலாம் இல்லம்மா. அல்லாஹ் எங்க இருந்தாலும் அவனை பயந்து இருக்கணும்னு ஆசைப்படுவான். பள்ளிவாசல் இருந்தாதான் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கானா? இல்ல இல்ல, புரிஞ்சாம்மா? சரி, அதனால நம்ம எங்க இருந்தாலும் நல்லா பார்ப்பான்.